நண்பர்களே, நான் உங்கள் மாற்றான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்னும் வெற்றி வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஹார்ட் ஒர்க் நம்மளை பிஸியாக வைக்கும், ஆனால் ஹார்ட் சாய்ஸஸ் தான் நம்மளை வெற்றியை நோக்கி நகர்த்தும். இன்னைக்கு நாம் பேச போகிறது இட் டேக்ஸ் ஹார்ட் சாய்ஸஸ், இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் த புக் ஆஃப் இட் டேக்ஸ் வாட் இட் டேக்ஸ் பை ட்ரெவர் மொவார்ட். எது உங்களை வெற்றி அடைய விடாமல் தடுக்குது தெரியுமா? ட்ரெவர் சொல்கிறாரு, சக்ஸஸ் டசன்ட் கம் ஃப்ரம் எஃபர்ட் அலோன், it comes from clarity and the courage to take hard decisions. வெற்றிங்கிறது வெறும் கடின உழைப்பால் மட்டும் வரதில்லை, அது நம்ம எடுக்கிற தெளிவான தைரியமான ஒரு முடிவுகளாலையும் தான். உதாரணத்துக்கு, நீங்கள் நாள் முழுக்க வேலை பண்ணலாம், ஆனால் நீங்கள் உங்கள் மேலதிகாரி கிட்ட பண்ணுற ஒரு அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷன் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஆக்ஷன் தான் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சிடும். ஆனால் நீங்கள் அதை தவிர்த்துடுறீங்க, ஏன்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சாய்ஸாக இல்லை. அதுதான் ரியல் ப்ராப்ளம். நாம் ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள் சாய்ஸஸை தேர்ந்தெடுக்கிறோம். ஹார்ட் சாய்ஸஸ் டிஃபைன் த பாத். கடினமான தேர்வுகள் தான் உங்கள் பாதையை தீர்மானிக்கும். ஹார்ட் சாய்ஸஸ்னால் என்ன? ஹார்ட் சாய்ஸஸ்னால் நமக்கு இருக்க சின்ன சின்ன பயத்தோட போராடுறது, டெம்பரரி என்ஜாய்மெண்ட்டை விட்டுட்டு லாங் டேர்ம் சக்ஸஸ் நோக்கி போகிறது, இதெல்லாம் தான். உதாரணத்துக்கு, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது, டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது, லாங் டேர்ம் கம்ஃபர்டபுள் ஜாபை குட் பண்ணுறது, பப்ளிக்காக பேசணுன்ற பயத்தை கிடக்கிறது, சோஷியல் மீடியாவை அன்இன்ஸ்டால் பண்ணி புக்கு படிக்க ஆரம்பிக்கிறது. ட்ரெவர் சொல்கிறார், பீப்புள் அவாய்ட் ஹார்ட் டெசிஷன்ஸ் அண்ட் பிளேம் த வேர்ல்ட், பட் த வின்னர்ஸ் தே சூஸ் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் க்ரோத். பொதுவாக மக்கள் கடினமான தேர்வுகளை தவிர்த்து உலகத்தை குறை சொல்கிறாங்க, ஆனால் வெற்றியாளர்கள் தங்களோட வெற்றிக்கு ஹார்ட் டெசிஷன்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆக்ஷன்ஸை காட்டி ரியாக்ஷன்ஸை தவிர்க்கிறோம். நான் கடினமாக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நாம் தவிர்க்கிறது ஒரு கடினமான முடிவை, ஒரு தயக்கத்தை, ஒரு தவறான உறவை முடிக்க. நீங்கள் 12 மணி நேரம் வேலை பண்ணுறீங்க, ஆனால் ஒரு வேலை மாறாமல் இருக்கீங்க, சம்பளத்தை உயர்த்தி கேட்காம இருக்கீங்க, இல்லை பொது மேடைகளில் ஏறி பேசாமல் இருக்கிறீங்க. ட்ரெவர் சொல்கிறாரு, எஃபர்ட் இஸ் நாட் த ஃப்ளெக்ஸ், எக்ஸிக்யூஷன் இஸ் த ஃப்ளெக்ஸ். அதாவது கடின உழைப்புன்றது ஒரு தோற்றம் தான், நிஜமான மாற்றம் உங்கள் முடிவுகளில் தான் இருக்குது. கடினமான முடிவுகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஒரு 4 ஈஸி ஸ்டெப் சொல்லவா? கவனமாக கேளுங்க. ஃபில்டர் த நாய்ஸ். மற்றவங்க நீங்கள் யாருன்னு சொல்கிறது நீங்கள் இல்லை, அதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி. அலைன் வித் யுவர் லைஃப் கோல். உங்கள் முடிவு உங்கள் வாழ்க்கையோட அர்த்தத்தை ரெஃப்ளெக்ட் பண்ணணும். பி செல்ஃப் அவேர். நீங்கள் எதுக்கு இப்போ எஸ் சொல்கிறீங்க, எதுக்காக நோ சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரீவிசிட் யுவர் சாய்ஸ். ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் சரியான பாதையில் தான் போகிறீங்களான்னு. ஸோ ஒரு உண்மையான கேள்வி, நீங்கள் இப்போது எந்த கடினமான சாய்ஸை எடுக்காமல் இருக்கீங்க? அதை எழுதுங்க, எதிர்கொள்ளுங்க, முடிவு செய்யுங்க. இறுதியாக, கடினமான சாய்ஸஸ் தான் உங்களை வலிமையாக்குது, அது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குது. நீங்கள் யாரா மாற விரும்புறீங்கிறத காட்டுது. உங்கள் அடையாளம் நீங்கள் எதிர்பார்க்கறது இல்லை, நீங்கள் தீர்மானிக்கிறது. வெற்றிங்கிறது வெறும் அதிர்ஷ்டத்துலேயும் திறமையிலையும் கடின உழைப்பாலையும் மட்டும் வரதில்லை. வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குற ஆப்ஷன்ஸை தெளிவாக தைரியமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற சாய்ஸ்லையும் தான் வருது. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுவே வாழ்க்கையில் உயர்ந்து செல்லும் ஒரே வழி. உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன். சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையூட்டும் பதிவுகளோடு. மாற்றம் இப்போதுதான் ஆரம்பம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இப்படியான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.